ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வர்சஸ் பேட்டில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஜிட்டா வர்சஸ் வெஜிட்டோ. அதாவது இவங்க 2 பேருக்கும் நடுவில் யார் சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம கொஜிட்டா வெஜிட்டோவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கொஜிட்டாங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஷன் டான்ஸால் உருவாகுவார். அதாவது கோக்கும் வெஜிட்டாவும் ஃபியூஷன் டான்ஸ் பண்ணோம், அப்போ தான் அவர் உருவாகுவார். அதாவது இது கிங் காயோட டெக்னிக். அதுவே நம்ம வெஜிட்டோ பார்த்தீங்கன்னா பொட்டா ரிங்ஸ், அதை பொட்டா தோடுகள்னு இருக்கும். அது வந்து ஒருத்தவங்க ரைட்லேயும் இன்னொருத்தவங்க லெஃப்ட்லேயும் மாட்டினா ஃபீஸ் ஆவாங்க. இது வந்து சுப்ரீம் காய்ஸோட டெக்னிக். இதை யூஸ் பண்ணல யார் பவர்ஃபுல்லுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன வீக்னஸை பற்றி பார்க்குறோம். அது கொஜிட்டா வந்து எப்போ வந்து டிஃப்யூஸ் ஆவார் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு டிஃப்யூஸ் ஆவாங்க. அதுவே வெஜிட்டோ வந்து டிஃப்யூஸ் ஆக மாட்டாங்க. அது நிரந்தர ஃபியூஷன். அது அவங்க பவர் வந்து அன்லிமிட்டடாக அது இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றி அதிகமாக இப்போ யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டிஃப்யூஸ் ஆகிடுவாங்க. ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் அப்போ யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ வந்து அதிகமாக பவர் யூஸ் பண்ணிருக்கமா டிஃப்யூஸ் ஆகிருப்பார். இதை நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மிச்சப்படி வெஜிட்டோ வந்து நிரந்தர ஃபியூச்சர். அதாவது கொஜிட்டா வந்து வெறும் 30 மினிட்ஸ் தான் எதுவாக இருந்தாலும். அதுவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸ் வந்து ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா கொஜிட்டா வந்து டிஃப்யூஸ் ஆகிடுவார். அது சூப்பர் ட்ராகன் பால் யூஸில் நம்ம ஃபூ வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். முறையாக அப்போ தான் அவர் வந்து டிஃப்யூஸ் ஆகிருப்பார் அடி வாங்கி. மிச்சப்படி அவர் வந்து ஃபீட்ஸ்லாம் அவருக்கு அதிகமாகவே இருக்கும். அதுவே நீங்கள் சூப்பர் ட்ராகன் பால் யூஸ் எடுத்திங்கன்னா வெஜிட்டோ வந்து மொக்க பண்ணியிருப்பாங்க. அதுவே கொஜிட்டாவுக்கு வந்து நல்ல சீனை கொடுத்துருப்பாங்க. அது பவர்ஃபுல்லுன்னு காத்துட்ருப்பாங்க கொஜிட்டாவை. அதுவே வெஜிட்டோவுக்கு வந்து அப்படி காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் வெஜிட்டோ வந்து ட்ராகன் பால் சீக்காய் ஒரிஜினல் கேரன் பார்த்தீங்கன்னா அவர் தான் பவர்ஃபுல்லாக இருப்பார். சீக்காயில் வெஜிட்டோ ப்ளூ, அதாவது சூப்பர் சைன் ப்ளூ உடைய அல்டிமேட் கோவன் பவர்ஃபுல். அவரோடைய சூப்பர் ப்ளூலாம் ரொம்பவே பவர்ஃபுல். அவரே அப்சர்வ் பண்ணியிருப்பார். கூட வந்து கோட்டன் ஸ்ட்ரங்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பார். கோட்டங்ஸே அப்சர்வ் பண்ணியிருப்பார். பிக்கலோ அப்சர்வ் பண்ணிவிட்டு இல்லை அவரோட பவர் எதாவது இருக்கும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லு. இவரை நம்ம வெஜிட்டோ வந்து ஈஸியாக தோக்கடிச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவே நம்ம கொஜிட்டாவும் பெரிய ஃபீட் பண்ணியிருக்காரு. அதாவது ஜெனமாவை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பார். அதுவும் ரொம்பவே சிம்பிளாக டிஃபீட் பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு சூப்பர் சைன் ப்ளூ அளவுக்கு ஒரு ஒர்த்தான கேரக்டர். அதோடய பவர்ஃபுல் சொல்லப்போனால் அது சூப்பர் சைன் ப்ளூ எவால்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது சூப்பர் சைன் ப்ளூவே இப்போ அதோடைய பவர்ஃபுல். அல்டிமேட் கோகான் வந்து டிஃபீட் பண்ண முடியுமாங்கிறது வந்து ஒரு டவுட்டு தான். ஆனால் சீக்காயில் இருக்கிற ஜெனபா வந்து அல்டிமேட் கோகான் டிஃபீட் பண்ணிடுவார். அதுவே கொஞ்சம் அப்படியே சூப்பரில் ட்ராகன் பால் யூஸ்க்கு வந்திங்கன்னா டிஃபீட் பண்ண சான்சஸ் இல்லை. அதுவே கொஞ்சம் அவர் பவர் யூஸ் பண்ணான்னா தோக்கடிக்கலாம். ஏன்னா அல்டிமேட் கோகான் வந்து சூப்பர் சைன் ப்ளூவோடைய பவர்ஃபுல்லு. ஸோ அவர் யூஸ் பண்ணி தோக்கடிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதோடய நம்ம சூப்பர் சைன் ப்ளூக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ ஜெனபாவும் ரொம்ப பவர்ஃபுல். 2 பேருமே ஃபீட்ஸ் ஒன்றா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களோடைய பவர்ஃபுல் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இருக்க முடியாது. 2 பேருமே ஈக்குவல் பவர் தான் நான் கேட்டால் சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு வீக்னஸை பற்றி கொஞ்சம் இருக்குது. அதாவது வெஜிட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியாது. கொஜிட்டா வந்து சீக்கிரமாக டிஃப்யூஸ் ஆகிடுவார். அது மாதிரி இருக்குது. கூட அதோடைய முக்கியமான ரீசன் என்னதுன்னா ஜெனபாவும் பூகானும் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் லெவல்ஸில் உள்ள ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ 2 பேருமே சூப்பர் சைன் ப்ளூவோடைய பவர்ஃபுல் தான். ஸோ 2 பேருமே எப்படின்னா ஒரு ஈக்குவல் ஃபைட். 2 பேருமே தோக்கடிச்சிக்கிறாங்க. வெஜிட்டாவும் கொஜிட்டாவும் அது ஈஸியாகவே தோக்கடிச்சிக்கிறாங்க. ஸோ இதோட வின்னர் வந்து யாருங்கிறத கரெக்டாக நம்ம பண்ண முடியாது. ஆனால் அட்வான்டேஜஸ் வந்து நம்ம கொஜிட்டாக்கு இருக்குது. அதே மாதிரி வீக்னஸ் வந்து நம்ம வெஜிட்டோக்கு இல்லை. ஸோ இதை பற்றி சொல்லுமா உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.